ராமாயணம். என் ராஜ்யத்தில் சேராத நீ ராஜ்யத்தின் விதிமுறைகளை மீற எத்தனை துணிச்சல் உனக்கு? இவளை கைது செய்யுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். அயோத்தியின் அரசரான ராமரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பெண்களுக்கென்று சம உரிமை அளித்ததையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். போன்ற மன்னரான நீங்கள் அந்த நற்குணங்கள் எதையுமே பின்பற்றவில்லை. இதற்காக இன்றும் ஒரு ஆணின் பார்வையில் ஒரு பெண் மதிப்பற்றவளாக இருக்கிறாள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அதிகாரத்தால் ஒரு பெண்ணை அடிமையாக்குவதால் உங்களுடைய நாடும் மாற்றியும் என்றும் சிறப்பாக அமையாது. உனது எல்லையை மீறி விட்டால் விடுதலை அளிக்கிறேன். இந்த உலகிலிருந்தே விடுதலை. இந்த பூஜையை நான் முடிக்காமல் என்னை இந்த கோவிலில் இருந்து அழைத்துச் செல்வது சாத்தியமே இல்லை. பார்க்கிறேன். யாருடைய மனதில் பக்தி, தர்மம் மற்றும் நற்செயல் இருக்கிறதோ அவர்கள் எதைக் கண்டும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு இந்த வனவாசிகளையும் மிருகங்களையும் அடைத்து வைப்பதில் எந்த ஆனந்தமும் இல்லை. அன்னை சீதை காட்டை விட்டு நாட்டிற்கு வர வேண்டும். அந்த ராவணன் சிறை பிடித்ததை அலட்சியம் செய்தார்களோ, தங்களுடைய புனித தன்மையை நிரூபிப்பதற்காக துணிச்சலோடு தீயில் இறங்கினார்களோ? அன்பு தெய்வத்தை ராமர் எதற்காக கைவிட்டார் என்று தெரிய வேண்டும். குதிரையை பிடித்து வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுகிறீர்கள். உங்களுக்கும் மன்னன் ராமனுக்கும் அண்ணி சீதைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. சீதா ராமர் எங்களுடைய அம்மா அப்பா. உங்களுடைய அம்மா அப்பா மறந்து விட்டீர்களா? மகாராஜா தான் கூறினார், மகாராணி சீதா மக்களுக்கு அம்மாவை போன்றவர். அதனால் நாங்கள் அவர்களை அம்மா சீதை என்று அழைக்கலாம். மகாராணி இந்த நாட்டிற்கே அன்னை ஆவாள். தவறு இருந்தால் கேள்வியும் கேட்கலாம். இதில் தாங்கள் என்ன குற்றத்தை பார்த்தீர்கள்? இருப்பினும் நாங்கள் உங்கள் பார்வையில் குற்றவாளிகள் என்றால் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். உங்கள் வில்லை கையில் எடுங்கள். உறக்க கூறிவிட்டாள். நீங்கள் கூறும் அனைத்தும் உண்மையாகி விடாது. மனதில் அண்ணன் அண்ணியை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ? இருவருக்கும் இறுதியாக ஒரு வாய்ப்பளிக்கிறேன். நாங்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம். செய்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இவர்களுடைய வழி தவறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் அல்ல. தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள். இவர்களுக்கு அடிபணிந்து விடுங்கள். உங்களை சிறிது கடுமையாக பேசுவேன், ஆனால் அதை நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். அனுமன் அவர்களே, நீங்கள் எங்களுடைய கைதி. எங்கள் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் பேசக்கூடாது. அதோடு எங்களை அறியா பாலகர்கள் என்று கூறும் தவறை மீண்டும் செய்யாதீர்கள். நாங்கள் வீரர்கள். லட்சியத்திற்காக போராடுகிறோம், உற்சாகத்திற்காக அல்ல. செல்லுங்கள், அவளை அழித்து விடுங்கள். அது இந்த உலகில் உள்ள பெண்களுக்கெல்லாம் மறக்க முடியாத பாடமாகட்டும். மிக்க நன்றி பூமி தாயே. உங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் என்னால் அன்னைக்கு செய்யும் பூஜையை முழுமையாக நிறைவேற்ற முடிந்தது. இதை பார்க்கும் பொழுது ஒரு அம்மா தன் மகளை காத்தது போல இருந்தது. இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த பூமாதேவியின் மகளாக தான் இருப்பார்கள். நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் பூமாதேவியின் மகள்கள்தான். இறுதியாக வாய்ப்பளிக்கின்றேன். உங்கள் ஆயுதத்தை கீழே இறக்குங்கள். அதை ஏந்தும் சக்தியை ஒரே அடியாக இழந்து விடுவீர்கள். தம்பி சத்ருகனை போல வார்த்தைகளால் அம்பு விடுவதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். திறந்து பார் சத்ருகன். இனி பாருங்கள். இதுதான் உங்களுடைய பலமா? உங்களுடைய அந்த அம்புகள் என்னை போன்ற வீரனை நெருங்குவதற்கு யோசிக்கும். அவருடைய தம்பி இந்த லட்சுமணன் இதுவரை அவருடைய வார்த்தையை மீறியது கிடையாது. ராமன் சீதா பெற்ற மைந்தர்கள், புலிகள் சீரும் சிங்கங்கள். இவர்கள் ராமருடைய பிள்ளைகள் என்று தம்பி லட்சுமணருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? தம்பி லட்சுமணரிடம் இதை பற்றி பேசக்கூடாது. அனைத்தையும் அறிந்தவர் என்று நினைத்தேன். அப்படி இருந்திருந்தால் அன்று ராமரின் பேச்சை கேட்காமல் அம்மாவை தனியாக குடிலில் விட்டு சென்று இருப்பீர்களா? அதனால் தான் அந்த ராவணன் அன்னையை கடத்தி விட்டான். அதன் பிறகு இரண்டாவது முறையாக ராமரின் கட்டளையை மதித்து சீதாவை மீண்டும் மனத்தில் விட்டு வந்தீர்கள்.
சிறார்கள் என்று நினைத்தால் வரம்பை மீறி பேசுகிறீர்கள். இயற்கையும் உடன் சேர்ந்து தவறிழைப்பது போல் இருக்கிறது. தம்பி லட்சுமணா, இந்த தெய்வீக அம்பை எவ்வாறு தடுப்பது? சுழலாயுதம், சுழலாயுதம். நில்லுங்கள். இந்த லவணம் குசனம் உயிருடன் இருக்கும் வரையில் உங்களால் குதிரையை கொண்டு போக முடியாது. மயக்கமடைய செய்யும் ஆயுதம். உங்களுடைய இந்த ஆயுதத்திற்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். அருணாயுதம், அருணாயுதம், அருணாயுதம். ராமன் தம்பி கோபம் தனோ தணிந்தம் ராமன் சீதை என அறிவாரா. அந்த சிறார்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது. போர்க்களம் ஏற்ற வீரா இப்படி விழுந்தா. என்ன பார்க்கிறீர்கள்? சேனாதிபதி இந்த நொடியை கொண்டு சென்று வைத்தியம் செய்யுங்கள். கடவுளே, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் பிரபு ராமரின் தம்பியை இவ்வாறு செய்திருக்க கூடாது. நாங்கள் தாய் சீதை மற்றும் பிரபு ராமர் ஒன்று சேருவதற்காக அவரை மயக்கமடைய செய்தோம். யாரை சிறுவர்கள் என்று கருதி வாய்ப்பளித்தோம், வாய்ப்புகள் இன்று பிடிவாதத்தின் எல்லையை கடந்து விட்டார்கள். இனி நானே சென்று அவர்களின் குற்றத்திற்காக தண்டிப்பேன்.